பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். ஏலக்காயை நீ தொட்டு விட்டாயல்லவா, உன் பிரார்த்தனை நிறைவேறியது. எல்லோரும் ஒரு சேர உன்னை கைவிட்டாலும், இல்லை என சொல்லி கை கழுவி விட்டாலும், என் கைகள் உன் கைப்பற்றும், கடைசி வரை உன்னை காப்பாற்றும். தன் குடும்பம் என்ற ஒரு 10 பேர், தன் நண்பனும் பகைவனும் என்ற ஒரு 10 பேர், தன் தொழிலில் ஒரு 10 பேர், தனது வீதியில் ஒரு 10 பேர், தனது ஜாதியில் ஒரு 60 பேர், இந்த 100 பேரின் நடுவில் தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்வதும், பாசமாக, நட்பாக, அன்பாக, வீரனாக, நல்லவனாக காட்டிக்கொள்வதுமே மனித வாழ்வின் குறிக்கோள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட ஒரு படியாவது அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மதிப்பு என்று போலியான வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்துகிறது. அவன் அப்படி, இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்ய சொல்கிறது. பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்ததும் பிறரை ஏளனமாக, கேவலமாக நினைக்க சொல்கிறது. இந்த 100 பேரின் நடுவில் ஏற்படும் அவமானமும், கோபமும், கௌரவமும் மட்டுமே ஒருவனை பாதிக்கிறது. இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசாபாசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து 700 கோடி மக்களால் ஆனது என்பது தெரிவது கிடையாது. என்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது எனக்கு தெரியாது, எப்படி வாழ்ந்தார் என்பது எனக்கு தெரியாது, அவர் நல்லவரா கெட்டவரா என்று எனக்கு தெரியாது, அவர் பெயர் கூட எங்கள் தெருவில் பலருக்கும் தெரியாது, எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது. இதே நிலை எனக்கும் ஒரு நாள் வரும். நான் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அத்தனையும் கால ஓட்டத்தில் மறையும். எதற்காக இந்த 100 பேரின் அங்கீகாரத்தை நான் கண்டு கொள்ள வேண்டும்? யார் இவர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வர வேண்டும், வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க இவர்கள் யார்? நான் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு வாழப்போவது இல்லை. அதிகபட்சம் இன்னும் சில ஆண்டுகள், அதுவும் வெகு தொலைவில் இல்லை. சர்வமும் ஒரு நாள் அழியும். மனித வாழ்க்கை அற்புதமானது, அழகானது. கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், தத்தமது வாழ்க்கையை யாரும் போலியாக வீணடித்து விடாதே. வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். தோற்றாலும் பரவாயில்லை, ஆனால் பங்கெடுக்காமலேயே அழிந்து விடாதே. நம் தாத்தாவின் தாத்தாவை நாம் பார்த்தது இல்லை, அதே போல நம் பேரனின் பேரனை நாம் பார்க்க இருக்க போவதில்லை. இதுதான் வாழ்க்கை. பிறரை வஞ்சிக்காமல், தொந்தரவு செய்யாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு போ. மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே, அது இது தேவையா, இதனால் பலன் உண்டா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும். இவர் உண்மையான அடியவரா, இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும். நன்மை கிடைப்பதை தவிர்க்கும். இந்த நிலைதான் உனக்கும் இப்போது இருக்கிறது. நீ அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது அற்புதம்தானா, இது உண்மைதானா என்றெல்லாம் மனம் உன்னை குழப்பிக் கொண்டு இருக்கிறது. உன் கவலைகளை நான் தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீ கெடுத்து கொள்கிறாய். உனக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது. உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்து கொள். உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு என் பாதத்தில் சரணாகதி அடைந்து பார். நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள். வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது. கஷ்டப்படுகிறவர்களுக்கு, துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமற் போக மாட்டார். எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டார். விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மன வலிமை வரும். சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும். சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று தோன்றுகிறது அல்லவா? ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை. சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார். அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி இருக்கிறது. கடவுளை நம்பு, அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்.
என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும். அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு நான் கொடுப்பேன். இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடமில்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாய் உள்ளது. அது தெளிவு பெறும். சிறிது நாளில் தெளிவு பெறும். நீ கவலை கொள்ளாதே குழந்தையே. உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். உறுதியோடு கேள். என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும். என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகி செல்லாதே. நேற்று என்னிடம் வந்து நீ புலம்பினாயல்லவா, என்ன செய்வதென்று தெரியவில்லை, நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று. கவலைப்படாதே, உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகப் போகிறது. உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒரு முறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதற்கான வாய்ப்பு வரும். நீ நீண்ட நாட்களாக என்னுடைய ஒரு ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கிறாய். அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன். நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் குழந்தையே. அதற்கான சூழல்கள்தான் தற்போது அமைகின்றன. நீ தோற்றுவிடவில்லை. உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகிறேன். உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது. உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள். கௌரவத்திற்காக ஆடம்பரம், வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச் சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாயா? அது உன் மனதில் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை பெறும். சுயநலத்தோடு வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது மிகவும் பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே நீ செய்ய வேண்டும். இவைகளை பின்பற்று. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. என் பக்தர்களான நீங்கள் அழைத்தால் நான் ஓடோடி தவறாமல் வருவேன். ஆனால் நான் எந்த ஒரு உருவிலும் வருவேன். இதை அறிந்து கொண்டால் மட்டுமே என் வருகையை உன்னால் உணர முடியும். எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் என் குழந்தையே. உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும். நீயும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். அதை நான் கண்டு களிக்கத்தான் போகிறேன். நான் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவித்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் தைரியத்தோடு காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது. அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன. எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தையும் இழந்துவிட்டாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போலவும் நீ இப்போது உணர்கின்றாய். சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை. இன்னும் கூட உன் சோதனைகளை, கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகிக்கத்தான் வேண்டும். அதற்காக உன் ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு. உன் மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய். இந்த சூழ்நிலைதான் உனக்கு சோதனை காலம். இந்த காலகட்டத்தில் நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இறைநாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடி தளர்ந்து போய்விடும்.
எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை உன் மனதில் இருத்தி என் நாமத்தை உச்சரித்தபடி நீ இருப்பாயானால் உன் கர்ம வினைகளின் பலன் பனி போல உருகி கரைவதை நீயே உணர்வாய்.